இரவு வெகுநேரமாகியும் கணவன் வராததால் மனைவி காத்து கொண்டிருக்கிறாள். சாப்பாடெல்லாம் வேற செஞ்சிட்டேன். சாப்பாடு செஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் காணுமே, எங்கே போயிருப்பார்? செஞ்ச சாப்பாடெல்லாம் ஆறிட்டு இருக்குது, எப்போ வருவார் என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கையில் நண்பன் ஒருவனுடன் கணவன் வீட்டிற்குள் நுழைந்தான். மனைவியை அழைத்த அவன், யார் வந்திருக்கிறார் பார் என்று கூறினான். என்னுடைய பழைய நண்பன் வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்று கூறுகிறார். சந்தோஷமாக அவரை வரவேற்ற கமலா, வாங்க உள்ளே வாருங்கள் என்று கூறுகிறாள். தன்னுடைய நண்பனுக்கு சாப்பாடு கொடுக்குமாறு கணவன் கூறுகிறான். கமலா ஒருவித பதற்றத்துடன் உணவை பரிமாறத் தொடங்குகிறார். ஏனெனில் கணவனுக்கும் தனக்கும் மட்டுமே உணவு சமைத்துள்ளார். இப்பொழுது மூவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றால் உணவு பற்றாக்குறையாகிவிடும் என்ற வருத்தத்தில் கமலா உணவை பரிமாறுகிறாள். மூவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பனோ முதலில் உணவை சாப்பிட்டு விட்டான். உடனே கணவன் கூறுகிறான், கமலா, என்னுடைய நண்பனுக்கு உணவு வை எப்படி என்று கூறுகிறார். பாத்திரத்தில் உணவு இல்லை என்பதை உணர்ந்த கமலா அதை தன் கணவருக்கு புரிய வைப்பதற்காக சைகை மூலியமாக இவளுடைய காலால் அவருடைய காலை எட்டினாள். ஆனால் காலோ நண்பனின் காலில் பட்டுவிட்டது. இதை அறியாத கணவனோ மீண்டும் ஒரு முறை கூறுகிறான், நண்பனுக்கு சாப்பாடை எடுத்து வை என்று கூறுகிறான். கமலா யோசிக்கிறாள். ஆனால் நண்பன் புரிந்து கொண்டான். இல்லை, எனக்கு போதும், வயிறு நிறைந்து விட்டது, உங்களுடைய இரவு சாப்பாட்டிற்கு நன்றி என்று கூறி நான் கிளம்புகிறேன் என்று விடைபெறுகிறான். அவர் சென்ற பிறகு கமலாவும் கணவரும் பேசிக்கொள்கிறார்கள். கமலா தன்னுடைய கணவனை கேட்கிறாள், உங்களுக்கு அறிவே கிடையாதா? நான் இருவருக்கு மட்டும்தான் உணவு வைத்திருந்தேன். நீங்கள் உங்கள் நண்பரையும் அழைத்து வந்து விட்டீர். சரி, அதை புரியும் விதமாக உங்கள் காலை ஏற்றினேன், அப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டாமா என்று கோபித்துக் கொள்கிறாள். கணவனோ இவள் எப்பொழுது நமது காலை ஏற்றினாள் என்று யோசித்து கொண்டிருக்கிறான். கணவனுக்கு தான் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா, கமலா யாருடைய காலை ஏற்றினாள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.